அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. எல்லாரும் எப்படி இருக்கீங்க? அல்ஹம்துலில்லாஹ் நான் ரொம்ப நல்லா இருக்கேன். இன்னைக்கு பார்த்தீங்கன்னா வியாழக்கிழமை. நம்ம அஃப்ரா குட்டிக்கு வந்துட்டு இன்னும் ஃபீவர் சரியாகலை. அது ஏன்னு கண்டுபிடிச்சாச்சு. பாப்பாவுக்கு பார்த்தீங்கன்னா கடவாப்பல் வளர்ந்துட்டுருக்கு. என் ஃப்ரெண்டு சொன்னாங்க அவங்களுக்கு இதே மாதிரி ஒரு கிட்ஸ் இருக்காங்க, நம்ம நெய்பர் ஃப்ரெண்டு தான். அவங்க சொன்னாங்க பாப்பாவுக்கு ஃபீவராக இருந்துச்சுன்னா செக் பண்ணி பார்த்துரு, கடவாப்பள்ளி வளர்ந்தா கூட சம்டைம்ஸ் இந்த மாதிரி ஃபீவர் இருக்குன்னு சொன்னாங்களா. அதனால் செக் பண்ணி பார்த்தா பாப்பாவுக்கு வந்துட்டு கடவாப்பல் தான் வளர்ந்துட்டு இருந்துச்சு. ஹாஸ்பிட்டலுக்கும் போயிட்டு வந்தாச்சு. கோல்டும் இருக்குது, அதுக்கும் மெடிசன் கொடுத்துருக்காங்க. அப்படியே கொடுத்துட்டு பாப்பா வந்துட்டு தூங்க வச்சாச்சு. மேடம் இப்போ ஒரு 2 டேஸாக நைட்டெல்லாம் ஒழுங்காக தூங்குறது இல்லை. இன்றைக்கி நம்ம வீட்டில் லஞ்சுக்கு பார்த்தீங்கன்னா ரசம் வச்சுட்டு பீஃப் இருந்துச்சா, அதுலேயே அப்படியே மிளகு கறி மாதிரி செஞ்சுட்டேன். கொஞ்சம் கொஞ்சம் க்ளீனிங் ஒர்க்கெல்லாம் இருக்கும்ல, அதெல்லாம் முடிச்சாச்சு. பாப்பா வந்துட்டு அவங்க அத்தா கிட்ட அழகாக தூங்கிட்டு இருக்காங்க. மேடம் தூங்குறதுக்குள்ளே நம்ம எல்லா வேலையும் முடிச்சிடணும்ல. இந்த மெடிசன் எல்லாம் பாப்பா கொடுத்துருந்தாங்க. கோல்டும் இருக்குது மேடம்க்கு. பல்லு வளர்றதுனால மட்டும்னு சொல்ல முடியாது, பாப்பாவுக்கு நல்லா கோல்டும் இருக்குது. அதனால் ஹாஸ்பிட்டலுக்கும் போயிட்டு வந்தாச்சு. 2 வேலையும் முடிஞ்சு போச்சு. அப்படியே பார்த்தீங்கன்னா கொஞ்சம் நேரம் உட்காந்து நான் சாப்பிட்ணும்ல, எனக்கு பசி எடுத்துடுச்சு. அப்படியே மேடம் தூங்குறதோட நம்மளும் சாப்பிட்டு முடிச்சிடலான்னு சொல்லிட்டு சாப்பிட்றதுக்கு உட்காந்துட்டேன். நம்ம வீட்டில் ரசம் மிளகு கறி சொன்ன மாதிரி செஞ்சுருந்தேன்ல, பீஃபில் தான் செஞ்சுருந்தேன். அது என்னமோ நம்ம பிள்ளைங்களுக்கு நம்ம சாப்பிடும் போது தான் ரெஸ்ட் ரூம் வரும், நம்ம சாப்பிடும் போது தான் தூங்கும் போது எந்திரிச்சு உட்காந்துக்குருவாங்க. அதே மாதிரி தான் நம்ம ஆஃப்ரா குட்டியும் எந்திரிச்சிட்டாங்க. அவங்களுக்கு தொட்டியில் போட்டுட்டு கடகடன்னு சாப்பிட்டு முடிச்சுட்டேன். இருந்தாலும் என்னைக்கு தான் நம்ம ஆஃப்ரா குட்டி வளர்ந்து நம்ம கூட உட்காந்து சாப்பிடுவாங்களோ அப்போ தான் நல்லா சாப்பிட்ட மாதிரி ஒரு ஃபீல் இருக்கும். அம்மா பார்த்தீங்கன்னா மருதாணி அரைச்சி கொடுத்து விட்டுருந்தாங்க. நாளைக்கு பார்த்தீங்கன்னா என்னோட தம்பிக்கு, என்னோட கசின் பிரதருக்கு வந்துட்டு என்கேஜ்மெண்ட் இருக்கா, அதுக்காக அம்மா வந்துட்டு மருதாணி அரைச்சி கொடுத்துருந்தாங்க. இதை வைக்கவே இல்லை நான் கடைசி வரைக்கும். அம்மா திட்டிகிட்டே இருந்தாங்க, நான் அரைச்சி கொடுத்து விட்டேன் அப்போ கூட நீ வைக்கவே இல்லைன்னு. எங்கே இவளுக்கு உடம்பு சரியில்லைன்னு பார்த்தா அவங்க அக்காவுக்கும் நைட்லேருந்து நல்லா ஃபீவர் ஆயிடுச்சு, மேடமுக்கு ஒரே வாமிட்டு. நான் சின்னவளை பார்க்க அவங்க அத்தா பெரியவளை பார்க்கன்னு சொல்லிட்டு இப்படியே எங்கள் டைம் எல்லாம் போயிடுச்சு. மருதாணியும் வைக்கவே இல்லை. ஆனால் மருதாணி பார்த்தீங்கன்னா நல்லா கலர் பிடிச்சிச்சு. வச்சோன்னு வைங்களேன் சூப்பராக இருக்கும். இப்போல்லாம் கோன் மருதாணியை விட இந்த இலை மருதாணி மேலே தான் எனக்கு எப்போயுமே ரொம்ப ஆசை. அதை வச்சுட்டு கையை வாஷ் பண்ணணுன்னு வைங்களேன் அவ்வளோ வாசனையாக இருக்கும். இது வந்துட்டு வியாழக்கிழமை பாப்பா வந்துட்டு மதர்சாக் போகணுமா, ஸ்கூலுக்கு அனுப்பலை நான் கொஞ்சம் ஃபீவராக இருந்தனால. மதர்சாக் போயிட்டு வந்துடுமா, ஏன்னா நாளைக்கும் லீவ் போடணும், திட்டுவாங்க வஸ்தா அப்படின்னு சொல்லிட்டு மேடம் ஹோம்ஒர்க் எழுதிட்டு இருந்தாங்க. எழுதிட்டு பாப்பாவை மதர்சாக் அனுப்பிச்சிட்டு வந்ததுக்கப்புறமா கொஞ்சம் கடைக்கு போக வேண்டிய வேலை இருக்குது. 2 பேருக்கும் வந்துட்டு கொஞ்சம் திங்ஸ் எல்லாம் வாங்க வேண்டியது இருக்குது. ஏதாவது ஃபங்க்ஷன்னா கொஞ்சம் மேட்சாக போட்டால் நல்லாயிருக்கும்ல. நம்ம அஃப்ரீன் பாப்பாவுக்கு மேட்சாக ட்ரெஸ் எடுக்கிறேன்னு சொல்லிட்டு எனக்கு ஆசை. அதே மாதிரியே பார்த்தீங்கன்னா அல்ஹம்துலில்லாஹ் அமைஞ்சிருச்சு. பாப்பா வந்துட்டு மதர்சாக்கு தான் கிளம்பிட்டு இருந்தாங்க. பேண்ட் ஷர்ட் போட்டால் அலௌட் கிடையாது, அதனால் வந்துட்டு புர்கா போட்டு தான் போவாள். ஃபுல் ட்ரெஸ் போட்டுட்டு போனால் புர்கா போட மாட்டேன். இன்றைக்கி பேண்ட் ஷர்ட் மாதிரி போட்டிருந்தாலாம் நைட் ட்ரெஸ்ஸு, அதனால் மேடம் புர்கா போட்டுட்டு கிளம்பிட்டாங்க. அவ்வளோதான். மேடம் அமுச்சு வச்சுட்டு நம்ம அஃப்ரா குட்டி எந்திரிச்சோன்னே அவங்களுக்கு சாப்பாடு கொடுக்கணும். ஏன்னா சாப்பிடவே இல்லை. நான் வர்றதுக்குள்ளே கடைக்கெல்லாம் போயிடக்கூடாதுன்னு சொல்லிட்டு என்கிட்ட சொல்லிட்டு போகிறாங்க. அக்கா தங்கச்சியை வச்சுட்டு சமாளிக்கிறதுக்கு ஒரு வழியாயிருச்சு. நல்ல ஜோரம் இருந்தாலும் நான் வந்தோடனே மாதிரி தண்ணி வைக்கணும் அப்படி இப்படின்னு பிளானை போட்டுட்டு கிளம்பிட்டா. வந்தவொடனே அவளையும் ரெடி பண்ணிவிட்டு நம்ம அஃப்ரா குட்டிக்கு வந்துட்டு சாப்பிட கொடுத்துட்டு அவளையும் ரெடி பண்ணிவிட்டு நாங்கள் வந்துட்டு கடைக்கு கிளம்பிட்டோம். அப்படியே அண்ணன் கடைக்கு போயிட்டு வந்துடலான்னு சொல்லிட்டு. பாப்பா வந்துட்டு ரொம்ப நேரம் இன்றைக்கி தூங்கிட்டாங்க. 2 மணிக்கு தூங்கிட்டு அவங்க அக்கா வர்றப்ப தான் எந்திரிச்சாங்க. இன்றைக்கும் நம்மளுக்கு நைட்டு வேட்டு தான் போல இருக்குன்னு சொல்லிட்டு நான் நினச்சிக்கிட்டேன். சரி வாங்கடி கிளம்பலான்னு சொல்லிட்டு 2 பேரையும் கிளப்பியாச்சு. பாருங்கள் எப்படி கூடுறான்னு பாருங்கள். நான் ஃபோனு கேமராவில் எடுக்கிறேன்னு சொல்லிட்டு கண்ணை அப்படியே சிமிட்டிக்கிட்டு என்னென்ன ஆக்டிங் பண்ணுறா பாருங்களேன். அங்கே கடைக்காரங்கிட்ட போய் ஒரே வாய் அவங்க சொல்லிட்டு இருந்தாங்க, அவங்க பொண்ணு நல்லா வாய் பேசுகிறாங்க, இதனாலே கண்ணு படும், மாஷாலா சுற்றி போடுங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியே அமிச்சாங்க. 2 பேரையும் பார்த்தீங்கன்னா ஒரு வழியாக கிளப்பியாச்சு. இன்ஷால்லா இன்றைக்கி பார்த்தீங்கன்னா நோம்பு நைட்டு சகர் வச்சிருவோன்னு நினைக்கிறேன். ஒரு சிஸ்டர் வந்துட்டு சகர் விழாக்கு போடுங்க சிஸ்டர்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க. இன்ஷால்லா வந்துட்டு நான் ட்ரை பண்ணுறேன் சிஸ்டர். அவங்க அக்கா பண்ணுற மாதிரியே பண்ணுறா பாருங்களேன். அவங்க அக்கா ஏதோ டான்ஸ் ஆடி காமிக்கிறா, அதே மாதிரியே மேடமும் பண்ணிட்டு விளையாண்டுட்டு இருந்தாங்க. ஒரு மாதிரி க்யூட்டாக தான் இருக்கும் பண்ணுறதெல்லாம் பார்க்குறதுக்கு. ஆனால் சுட்டி பண்ணால் தான் தாங்க முடியலை. என்ன பண்ணுறது, கொஞ்ச நாளைக்கான வளர்ந்துட்டாங்கன்னு வைங்களேன், அதையும் நம்ம மிஸ் பண்ணுவோம். ஒரு சிஸ்டர் கேட்டிருந்தாங்க, நீங்கள் டர்மா அந்த க்ரீமும் நைட் க்ரீமும் அந்த சிரப் டோனரா, ஐயோ தெரியலையே பேர், இருங்க டக்குன்னு பார்த்து சொல்கிறேன். சீரம் இப்போ தான் பார்த்தேன். அந்த சீரம் வந்துட்டு எப்படி ஒர்க் அவுட் ஆச்சுன்னு சொல்லிட்டு கேட்டிருந்தாங்க. பரவாயில்ல சிஸ்டர், ஃபஸ்ட் இருந்ததுக்கு கொஞ்சம் பெட்டராக இருக்க மாதிரி தான் எனக்கு தோணுது. கண்டினியூஸாக நானும் யூஸ் பண்ணுறதில்ல, பாப்பா வச்சுருக்கிறதுனால எப்படி சொல்கிறது மறந்து போயிடுவேன். ஆனால் கண்டினியூஸாக யூஸ் பண்ணும்போது ரிசல்ட் இருக்கும்னு நினைக்கிறேன். ஆனால் நல்லா இருக்குது, நீங்கள் வேணால் ட்ரை பண்ணி பாருங்கள், நல்லா தான் இருக்குது. அல்ஹம்துலில்லாஹ். அல்லாஹ் அக்பர் சொல்லுமா, அல்லாஹு அல்லாஹு படிக்கிட்டேன் முதல்ல அப்புறம் குட்டி அல்லாஹு அல்லாஹு சொல்லுமா, சொல்லுங்க அல்லாஹு. அத்தா விட்டு இல்லை, வேற ஒருத்தவங்க காய போட்டிருக்காங்க. அவங்க அத்தா மட்டும் தான் பேண்ட் போடுவாங்களா, கீழே போயிடுவோம்.
அக்கா கீழே இறங்கிட்டா. அக்கா கீழே போயிட்டா. நம்ம எங்கே போகலாம்? கன்னியப்பா கடைக்கு போகலாமா? ஃபஸ்ட்டு பார்த்திங்கன்னா நம்ம வீட்டுக்கிட்டேயே இந்த கடை இருக்கா. சரி பாப்பாவுக்கு வந்துட்டு அது அஃப்ரீன் அம்மா கலர்லேயே ட்ரெஸ் இருக்கான்னு சொல்லிட்டு பார்த்தேன். நல்ல வேலை அங்கேயே இருந்துச்சு. அப்படியே எடுத்துகிட்டு பார்த்தீங்கன்னா மாட வீதிக்கு வந்தாச்சு. இங்கிட்டு பார்த்தீங்கன்னா சிவராத்திரி பூஜை இருக்கும்ல, ஆனால் நல்ல கூட்டமாக இருந்துச்சு. இதை பார்த்தீங்கன்னா கபாலீஸ்வரர் டெம்பிள். இங்கே தான் பார்த்தீங்கன்னா நம்ம அத்தா கடை இருக்குது. அந்த லைனில் ஆல்ரெடி தெரியும், நிறைய பேருக்கு நம்ம வீடியோ கண்டினியூஸாக பார்க்குறவங்களுக்கு தெரியும். லைனாக இருக்கும்ல, அங்கே தான் பார்த்தீங்கன்னா நம்ம கடை இருக்குது. அப்படியே கடைக்கு போனோடனே அப்ரா குட்டி வந்துட்டு அவங்க அப்பா கிட்ட போய் உட்காந்துக்கிட்டாங்க. அவங்க அக்கா வந்துட்டு எடுக்கிறாள். அவங்க அப்பா கிட்ட வந்துட்டு சொல்லி கொடுக்குறாங்க. மேடம், அப்பா அப்படி எடுக்கிறா பார்க்கும்போது எனக்கு ஒரு மாதிரி இருந்துச்சு. ஏய் வைன்னு சொல்லிட்டு இருந்தா, எடுக்கவே விட மாட்டேங்கிட்டா அவங்க அக்கா. ஒரு பொருளை எங்கள் அத்தா சொல்லிட்டு இருந்தாங்க, அவள் தான் நம்ம ஃபஸ்ட்டு இளவரசி, அவள் எடுத்துகிட்டு தான் அவங்க எல்லாருக்கும் மிச்சம்னு சொல்லிட்டு எங்கள் அத்தா சொல்லிட்டு இருந்தாங்க. இந்த பட்டர்ஃப்ளை கிளிப்பெல்லாம் புதுசாக வந்துருந்துச்சு போல இருக்குது. நம்ம கண்ணில் கம்மல் பட்டா விடுவோமா அப்படின்னு சொல்லிட்டு அந்த கம்மல் அழகாக இருந்துச்சா, சரின்னு சொல்லிட்டு எடுத்தாச்சு. இது வந்துட்டு நம்ம அஃப்ரா குட்டிக்கு அஃப்ரீன் பாப்பாவுக்கு இந்த இயரிங்ஸ்லாம் கொஞ்சம் அழகாக இருந்தனால பார்த்துட்டு இருந்தேன். ரொம்ப நாளாக பார்த்தீங்கன்னா இந்த ட்ரெயின் ட்ராப் வந்துட்டு இருக்கும் நம்ம கடையில். ஆனால் எனக்கு வந்துட்டு வாங்கணும்னு ஆசையாக இருக்கும், ஆனால் வாங்க மாட்டேன். சரி இன்றைக்கி ஃபங்க்ஷனுக்கு நம்ம போடுவோம், கல்வளையல் போட்டே ரொம்ப நாள் ஆச்சுன்னு சொல்லிட்டு வாங்கியாச்சு. அப்படியே நமக்கு தேவையான திங்ஸ் எல்லாம் அப்படியே ஒன்று ஒன்றா அப்படியே நம்ம கண்ணால் சர்ச் பண்ணி எடுப்போம்ல, அதே மாதிரி தான் எடுத்தாச்சு. அத்தா கடையில் எடுத்துகிட்டு அண்ணன் கடைக்கு வந்துட்டோம். இங்கே வந்துட்டு அக்கா தங்கச்சி வந்துட்டு இங்கேயும் பர்ச்சேஸ் பண்ண ஸ்டார்ட் பண்ணிட்டா. அதே மாதிரி தான் இங்கே வந்துட்டு அஃப்ரீன் ஏதோ ஒன்று எடுத்தோடனே, மாமா அப்படி எடுக்கிறான்னு சொல்லிட்டு எங்கள் அண்ணன் கிட்ட சொல்லி கொடுத்துட்டு இருந்தா. மேடம் வளர்ந்துட்டே இருக்காங்க, ஓவர் க்யூட்னஸாக தான் பண்ணிகிட்டு இருக்காங்க எல்லாமே. எங்கள் அண்ணன் வந்துட்டு பட்டர்ஃப்ளை கிளிப்பை வந்துட்டு நம்ம அஃப்ரா குட்டிக்கு வந்துட்டு போட்டு விட்டுட்டு இருந்தாங்க. அவ்வளோதான், இந்த 2 கிளிப் எடுத்துக்கோமா, பாப்பா 2 பேருக்கு அழகாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாங்க. அப்புறம் அவங்களுக்கு தேவையான திங்ஸ் எல்லாம் வாங்கிட்டு அப்படியே ஆட்டோவில் ஏறி வந்தாச்சு. நடந்து வரலாம், பட் நம்ம அஃப்ரா குட்டியை தூக்கிட்டு வந்து எனக்கு கொஞ்சம் சோம்பேறித்தனம். நடந்து வந்தோன்னு வைங்களேன், கிட்டக்க தான். பாப்பாவை தூக்கிட்டு நடந்து வர முடியல. இங்கிட்டு ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா கோயிலில் ஃபுல்லாக நல்லா வந்துட்டு இது ஃபங்க்ஷன் போல் இருக்குது. செம்ம கூட்டமாக இருந்துச்சு, செம்ம டிராஃபிக்காக இருந்துச்சு. அப்படியே எங்கள் சின்னம்மா வீட்டுக்கே வந்துட்டோம். அவங்க வந்துட்டு சீர் வைப்பாங்கல்ல, அதுக்கு வந்துட்டு திங்ஸ் எல்லாம் வாங்கிட்டு வந்திருந்தாங்க. அம்மா சின்னம்மா தங்கச்சி எல்லாம் போய் வாங்கிட்டு வந்திருந்தாங்க. அதெல்லாம் அப்படி கவரில் இருந்தால் கொஞ்சம் ஒரு மாதிரி ஆயிரும்ல, அதனால் வந்துட்டு பாத்திரத்தில் எடுத்து வைக்கலான்னு சொல்லிட்டு எடுத்து வச்சுக்கிட்டு இருந்தாங்க. ஏதாவது ஒரு ஃபங்க்ஷன் ஒரு மாதிரி ஹாப்பியாக ஃபீல் ஆயிரும்ல, அதுவும் நம்ம சொந்தக்காரங்களுக்கு ஃபங்க்ஷன்னா சொல்லவா வேணும், ஒரு மாதிரி நல்லா இருக்கும். அவங்க ட்ரெஸ் எடுக்கிறாங்களோ இல்லையோ, நம்ம தான் ட்ரெஸ் எடுக்கிறது, மேட்சிங்னா பிள்ளைங்களுக்கு போடுறது, அந்த மாதிரி ஒரு மாதிரி நல்லா இருக்கும்ல. எல்லா பழத்தையும் எடுத்துட்டு வேற ஒரு பாத்திரத்தில் மாற்றி வச்சிடலான்னு சொல்லிட்டு எடுத்து வச்சுட்டு இருந்தாங்க. சகானா வந்துட்டு என் தங்கச்சியோட பொண்ணு, அவன் நல்லா மருதாணி வச்சுருந்தாலாம். அப்படி நமக்கு உடனே மருதாணி வைக்கணும் ஃபஸ்ட்டா அப்படின்னு சொல்லிட்டு அது என்னமோ வந்துடுது, ஒரு என்ன சொல்கிறது, பொசசிவ்னஸ்ன்னு சொல்ல முடியாது, ஏதோ ஒன்று வந்துடும்ல, போட்டின்னு வச்சுக்கலாம். போட்டி வந்துடும். இதான் பொண்ணுக்கு எடுத்த புடவை. ப்ளவுஸ் வந்துட்டு தைக்க கொடுத்துருந்தாங்க. நானும் பார்த்தீங்கன்னா எனக்கு தெரிஞ்ச டிசைனில் அஃப்ரீனுக்கும் வச்சு விட்டுட்டேன். எனக்கு இதுதான் வரும், வச்சுக்கோ அம்மாவுக்கு வர அளவுக்கு வச்சுக்கோமான்னு சொல்லிட்டு வச்சு விட்டாச்சு. நைட்டே பார்த்தீங்கன்னா நல்ல ஃபீவர் வந்துருச்சு மேடம்க்கு. இன்றைக்கி பார்த்தீங்கன்னா ஃப்ரைடே காலையில் எழுந்திரிக்கும் போது அவ்வளோதான் நல்ல ஃபீவராக இருந்துச்சு. ட்ரெஸ்ஸை மட்டும் மாற்றி விட்டுட்டு டேப்லெட் கொடுத்துட்டு தூங்கு பாப்பா, ஹாஸ்பிட்டல் போகலாம், நம்ம எங்கேயாவது ஃபங்க்ஷனுக்குன்னு ஒரு பிளான் பண்ணும்போது தான் அக்காளுக்கு தங்கச்சிக்கு மாற்றி ஜுரம் வந்துருச்சு. சரின்னு சொல்லிட்டு சரி என்ன பண்ண முடியும், ஹாஸ்பிட்டல் போயிட்டு ஊசி போட்டுட்டு வந்துடலான்னு சொல்லிட்டு இருக்கேன். இந்த ட்ரெஸ் தான் பார்த்தீங்கன்னா நம்ம அஃப்ரா குட்டிக்கு நம்ம வீட்டு பக்கத்துலேயே எடுத்துகிட்டு வந்தேன். 2 பேருக்கு பார்த்தீங்கன்னா கரெக்டாக மேட்சாக இருந்துச்சு. போட்டோன்னே பார்த்தீங்கன்னா அவ்வளோ அழகாக இருந்துச்சு, மாஷா அல்லா. பெரிய ட்ரெஸ் வந்துட்டு நம்ம அஃப்ரீன் அம்மாவுக்கு, குட்டி ட்ரெஸ் வந்துட்டு நம்ம அஃப்ரா குட்டிக்கு. அப்புறம் நேற்று கடையில் வந்துட்டு கொஞ்சம் திங்ஸ் எல்லாம் வாங்கிட்டு வந்திருந்தேன்ல, அதெல்லாம் வந்துட்டு இப்போ தான் வந்து பார்த்தா செட்டை வந்துட்டு மாற்றி எடுத்துகிட்டு வந்துட்டேன். நான் ஒரு செட்டு செலக்ட் பண்ணி வச்சுருந்தேன், அதை வந்துட்டு மாற்றி எடுத்துகிட்டு வந்துட்டேன். இப்போ அதை வேறு மாற்றணும், பாப்பா ஹாஸ்பிட்டலுக்கு கூப்பிட்டு போகணும், அந்த மாதிரி சில பல வேலைகள்லாம் இருக்குது, அதெல்லாம் முடிச்சுட்டு கிளம்பணும். அந்த மாதிரி தான். இன்றைக்கி நம்ம வீட்டில் வந்துட்டு நேற்று வச்ச ரசம் இருந்துச்சா, அதே வச்சுட்டு வெள்ளிக்கிழமை வேறையா, அதனால் கொஞ்சோண்டு சிக்கன் மட்டும் அப்படியே பெரட்னாப்பில் வச்சுட்டேன். அவ்வளோதான் நம்ம வீட்டோட லஞ்சு. இந்த செட்டு நான் எடுக்கலை, வேறு செட்டு எடுத்திருந்தேன். பிங்க் கலர்லேயும் ஒயிட் கலர்லேயும் எடுத்திருந்தேன். அண்ணன் வந்துட்டு மாற்றி வச்சு விட்டுட்டாங்க. சரி அதையும் போய் மாற்றணும். இந்த வளையல், இந்த ரெயின் ட்ராப் வளையல், இந்த மல்டி கலர்லேயே இருக்கும்ல, அந்த மாதிரி வளையலெல்லாம் நான் எடுத்துகிட்டு வந்திருந்தேன். ரெயின் ட்ராப்லேயே பார்த்தீங்கன்னா ஒரிஜினல் இருக்குது, டூப்ளிகேட் இருக்குது.
அந்த மாதிரிலாம் கூட இருக்குது. நம்ம வந்துட்டு கொஞ்சம் உஷாரா இல்லைன்னு வைங்களேன், ரெயின் ட்ராப்லேயே வந்துட்டு டூப்ளிகேட் கொடுத்து ஏமாத்திடுவாங்க போல இருக்குது. நம்ம வீட்டோட லஞ்ச் சொன்ன மாதிரி ரசமும் கறியை வந்துட்டு இப்படி பெரட்டினாப்பில் வச்சுருந்தேன். சாப்பிட்டுட்டு வந்துட்டு கிளம்பணும்ல, பாப்பா வேறு ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டிகிட்டு போகணும். எல்லாத்தையும் வந்துட்டு ப்ராப்பராக எடுத்து வச்சுட்டு போயிட்டோன்னு வைங்களேன், வந்து கிளம்புறதுக்கு கரெக்டாக இருக்கும். அஃப்ரீனாத்தாவும் காலையிலே வெள்ளனே போயிட்டு ஒரு 3 மணிக்கா வந்துட்டாங்க. ஃபங்க்ஷன் போகணும்ல, அதனால் வந்துட்டாங்க வேலைக்கு போயிட்டு. 3 ட்ரெஸ்ஸும் இந்த சாரீ பார்த்திங்கன்னா எனக்கு நான் சும்மா அப்படியே என்ன சொல்கிறது, இருக்கிறத வச்சு அப்படியே மேட்ச் பண்ணிக்கிட்டேன். நமக்குலாம் அதுக்கு ட்ரெஸ் எடுக்கணும், நம்ம நோம்பு போகிறதில்ல, அப்போ ட்ரெஸ் எடுத்துக்கலான்னு சொல்லிட்டு மேட்ச் பண்ணியாச்சு. அவ்வளோதான், இதெல்லாம் வந்துட்டு எடுத்து வச்சுட்டேன். வளையலும் பார்த்தீங்கன்னா இதுதான் எனக்காக எடுத்திருந்தேன், மல்டி கலரில் தான் எடுத்திருந்தேன். ட்ரெஸ்ஸுக்கும் மேட்சாக தான் இருக்கும்ல, கொஞ்சம் ரெயின் ட்ராப்பை வந்துட்டு அங்கங்கே செட் பண்ணி போட்டுக்கலான்னு வச்சுருந்தேன். இந்த கலரில் தான் நான் ரெயின் ட்ராப் வளையல் எடுத்திருந்தேன். எனக்கு கூட சில டைம் தோணும், நம்மளும் பார்த்தீங்கன்னா பிஸ்னஸ் பண்ணலாம்ல, ரெயின் ட்ராப் நிறைய பேர் சொல்லுவாங்க, நீங்கள் ஃபேன்சி ஸ்டோர் வச்சுருக்கீங்க, அதே வச்சு நீங்கள் பிஸ்னஸ் பண்ணலான்னு சொல்லிட்டு. இருந்தாலும் பயமாக இருக்குது, கொடுத்து விடும்போது வளையல் கிளையில் உடஞ்சி போச்சுன்னா அதுக்கு வேறு திட்டு வாங்கணும்ல, அந்த மாதிரி பயமாக இருக்குது. அப்புறம் ட்ரெஸ் கலெக்ஷன்ஸ் எல்லாம் சாரீ பிஸ்னஸ் பண்ணலாமா, அந்த மாதிரி வந்துட்டு ஏதாவது ஒன்று தோணிகிட்ருக்கோம். வீட்டில் சும்மா இருக்கிறதுக்கு ஏதாச்சும் ஒன்று செய்யலான்னு தோணும். பட் கொஞ்சம் பயமாக இருக்கிறனால அதெல்லாம் வந்துட்டு ஸ்டார்ட் பண்ண முடியலை. இன்ஷால்லாம் வந்துட்டு ஏதாவது ஒன்று பண்ணணும். இந்த லிப் பாம் பார்த்தீங்கன்னா உள்ள க்யூட்டாக அழகாக ஹார்ட்டின் ஷேப்பில் இருந்துச்சு. அப்படி நம்ம எடுத்து வச்சுருந்தாங்க, பார்க்க நல்லா இருந்துச்சுன்னு சொல்லி வீடியோ எடுத்துகிட்டு இருந்தேன். நானும் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு பாப்பா வந்துட்டு ஹாஸ்பிட்டல் கூட்டிகிட்டு போகலான்னு சொல்லிட்டு ரெடி ஆயாச்சு. சில பேர் கேட்டிருந்தீங்க, நீங்கள் வந்துட்டு ஸ்கின்னுக்கு என்ன யூஸ் பண்ணுறீங்கன்னு சொல்லிட்டு கேட்டிருக்காங்க. நான் ஒன்றுமே யூஸ் பண்ண மாட்டேன் சிஸ்டர். அந்த லைட்டு சன்லைட்டை வீடியோ எடுக்கும்போது கொஞ்சம் பிரைட்டாக தெரியும், கொஞ்சம் இங்கிட்டு வந்தீங்கன்னா கொஞ்சம் டல்லாக தெரியுதுல்ல, அதுதான். மற்றபடி ஒன்றும் இல்லை, அந்த சன்லைட்டில் எடுக்கும் போது ஸ்கின் கொஞ்சம் பிரைட்டாக தெரியுது, மற்றபடி ஒன்றும் இல்லை. வேறு எந்த க்ரீமும் நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி நான் யூஸ் பண்ண மாட்டேன். பான்ஸ் க்ரீம் மட்டும்தான் யூஸ் பண்ணுவேன், லிப்ஸ்டிக் யூஸ் பண்ணுவேன், அவ்வளோதான். நம்ம வந்துட்டு கீழே அம்மா வீட்டில் இருந்தாங்க. சரின்னு சொல்லிட்டு அப்படியே ஹாஸ்பிட்டலுக்கு கிளம்பியாச்சு. டாக்டர் நல்லா ஊசியை போட்டு விட்டுட்டு இருந்தாங்க, மேடம் அழுதுட்டு இருந்தாங்க. அப்படியே வந்துட்டு நம்ம கடைக்கு வந்தாச்சு, சேஞ்ச் பண்ணிக்கலாம், நம்ம செட்டை வந்துட்டு சேஞ்ச் பண்ணிக்கலாம்னு சொல்லிட்டு மாட வீதிக்கு வந்தாச்சு. இந்த 2 செட்டும் தான் நான் எடுத்து வச்சுருந்தேன், அஃப்ரா குட்டிக்கு அஃப்ரீன் பாப்பாவுக்கு. அதையும் எடுத்துட்டு அப்படி கடையும் ரவுண்ட்ஸ் போட்டுட்டு வீட்டுக்கு வந்துட்டு பிள்ளைங்களையும் அப்படியே கிளப்பிட்டேன். இதான் பார்த்தீங்கன்னா நம்ம அஃப்ரீன் அம்மாவோட ட்ரெஸ்ஸு. போட்டோன்னே பார்த்தீங்கன்னா 2 பிள்ளைக்கும் மாஷால்லா அவ்வளோ அழகாக இருந்துச்சு, என்னோட கண்ணையும் பற்றும் போல் இருந்துச்சு. அஃப்ரீனாத்தான் பார்த்தீங்கன்னா பிள்ளைங்க நீங்கள் 3 பேர் தான் மேட்சாக போடுவீங்களா, நானும் மேட்சாக போடுவேன்னு சொல்லிட்டு அவங்களும் கரெக்டாக மேட்சாக ஒரு சட்டையை எடுத்து போட்டுக்கிட்டாங்க. இதுதான் பார்த்தீங்கன்னா என்னோடய சாரீ கட்டியும் ரொம்ப நாள் ஆச்சு. அஃப்ரா குட்டி பிறந்ததுலேருந்து அவ்வளோவா கட்ட மாட்டேன், ஏதாவது ஃபங்க்ஷன் நான் மட்டும்தான் கட்டுவேன். அதுவும் ரொம்ப க்ளோஸ் ரிலேட்டிவ் இருப்பாங்கள்ல, அந்த ஃபங்க்ஷன் மட்டும் கட்டுவேன். இல்லைன்னா சுடிதார் போட்டுட்டு அப்படியே கிளம்பிடுறது. நம்மளோட கம்மல் செயின் எல்லாம் நம்ம செக் பண்ணுவோம்ல, அதே மாதிரி செக் பண்ணிவிட்டு கிளம்பியாச்சு. 4 பேரும் பார்த்திங்கன்னா கிளம்பிட்டோம். ஃபங்க்ஷன் எங்கேன்னு பார்த்தீங்கன்னா நம்ம வீட்டுக்கிட்டே தான், ஐசோஸ் தான், நம்ம மயிலாப்பூர் ஐசோஸ் தான், கொஞ்சம் தூரம் தான். நாங்கள் 4 பேர் வந்துட்டு பைக்கில் போகலான்னு சொல்லிட்டு நாங்கள் பைக்லேயே வந்துட்டோம். பொண்ணோட வீடும் பார்த்தீங்கன்னா 3ஆவது மாடியில் இருக்குது. நம்ம வீடு தான் 3ஆவது மாடியில் இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா பொண்ணோட வீடும் 3ஆவது மாடியில் இருந்துச்சு. போனோடனே சீரெல்லாம் வச்சுருந்தாங்க. அப்புறம் வந்துட்டு அக்கா தங்கச்சி நாத்தனார்லாம் சேர்ந்தா கொஞ்சம் ஃபோட்டோஸ் வீடியோஸ்லாம் எடுப்போம்ல, அதே மாதிரி தான் எடுத்துகிட்டு இருந்தோம். ஃபஸ்ட் இருக்கிறது எங்கள் அண்ணன் ஒய்ஃபு, அங்கிட்ட வந்துட்டு என் தங்கச்சி இருக்காங்க, ப்ரெக்னெண்ட்டாக இருக்கா, அதெல்லாம் சொல்லிட்டு வீடியோ எடுத்துகிட்டு இருந்தோம். பேரம் பேத்தியெல்லாம் போய் எங்கள் அப்பா கிட்ட போயிட்டு விளையாண்டுட்டு இருந்தாங்க. இதெல்லாம் பார்க்கும்போது ஒரு மாதிரி நல்லா இருக்கும்ல. இவர் தான் மாப்பிள்ளை, என் தம்பி சொல்லிக்கிட்டு இருந்தேன், இப்போல்லாம் நல்லா ஜாலியாக தான்டா இருக்கும், அப்புறம் போக போக தான்டா தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு சும்மா கிண்டல் பண்ணிகிட்டு இருந்தோம். என் தங்கச்சி கூட அப்படியே கொஞ்ச நேரம் வீடியோஸ் எடுத்துட்டு பொண்ணுக்கு வந்துட்டு சக்கரை போடுவாங்கல்ல, அதுக்காக வந்துட்டு பொண்ணு உட்கார வச்சுட்டு இருந்தாங்க. நாங்கள் அதுக்குள்ளே மொட்டை மாடியில் போய் கொஞ்சம் ஃபோட்டோஸ் எல்லாம் எடுத்துகிட்டு இருந்தோம். இவர் தான் பார்த்தீங்கன்னா என்னோட தாய் மாமா, என்னோட ஃபேவரட் தாய் மாமா வந்துட்டு 2 பேர் இருக்காங்க. ஒருத்தர் வந்துட்டு காசி மாமா, இன்னொருத்தவங்க இவங்க தான் மம்மது மாமா. சின்ன பிள்ளையிலேருந்து எனக்கு இவங்க தான் பார்த்தீங்கன்னா எப்படி சொல்கிறது, அஃப்ரீனம்மா இருக்காங்கல்ல, அந்த மாதிரி ஸ்டேஜில் வந்துட்டு அவங்க என்னை அப்படி பார்த்துக்கிடுவாங்க, நான் என்ன கேட்டாலும் வாங்கி தருவாங்க, அப்படி சொல்கிறது. இப்போ வரைக்கும் அப்படி தான், அல்ஹம்துலில்லாஹ் கடைசி வரைக்கும் அப்படியே இருந்தால் போதும். அப்படியே பார்த்தீங்கன்னா ஃபங்க்ஷன் எல்லாம் முடிச்சுட்டு நல்லா அங்கேயே சாப்பிட்டுட்டு வந்தோம். இருந்தாலும் ஒரு மாதிரி தண்ணி தாகமாக எடுத்துச்சா, அதனால் எனக்கு வாட்டர்மெலன் ஜூஸ் வாங்கிட்டு பாப்பாவுக்கு வந்துட்டு அவகாடோவில் சும்மா ஐஸ் எதுவும் போடாமல் ஜூஸ் வாங்கி கொடுத்துட்டு வந்துட்டோம்.